இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு பண்ண போகிறோங்க. மீன் குழம்புன்னு சொன்னாலே நம்ம புளியை கரைச்சி விட்டு தான் மீன் குழம்பு வைப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம கொடும்புளி போட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்மளோட ஸ்டைலில். வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட். நம்ம ஒரு மண் சட்டி எடுத்துருக்கோம். நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிட்டேன். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த மண் சட்டியில் சேர்த்திடுறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் இந்த எண்ணெயிலே சேர்த்திடுறேன். அடுத்ததாக ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன், அதுவும் இந்த எண்ணெயிலே சேர்த்திடுறேங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு, சின்ன சைஸ் பூண்டு இருக்கிறனால நான் ஒரு 10 பல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 பல் அளவுக்கு எடுத்து அதை 2 கட் பண்ணி கூட இது போல் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுக்கணும். அடுத்ததாக நான் இங்கே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே சேர்த்திடுறேங்க. பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமும் பூண்டும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நம்ம வதக்க விடலாங்க. பெருங்காயம் பார்த்திங்கன்னா பொதுவாக எண்ணெயில் சேர்க்கும் போது அதோட அரோமா நல்லா இருக்கும். பொதுவாக மீன் குழம்புன்னு சொன்னாலே சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு நான்வெஜ் ரெசிபியாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டோன்னா இனிப்பு அடிச்சிடும். அதனால சின்ன வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கணுங்க. இஞ்சி பூண்டு யாராவது சேர்ப்பாங்களான்னு நினைப்பீங்க, ஆனால் இஞ்சி பூண்டு சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அடுத்ததாக நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி இதோட சேர்த்திக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே பிசைகிறதா இருந்தால் கூட பிசைஞ்சுக்கலாங்க. எனக்கு இங்கே கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுனால நான் இங்கே அரைச்சி சேர்த்திருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கேன். அடுத்ததாக நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி தூளும் இதோடவே சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி கொடுக்குறேங்க. இந்த தடவை நம்ம வீட்டில் அரைச்ச வரமிளகாய் தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகம், அதனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் உங்கள் மிளகாய் பொடியோட காரத்துக்கு ஏற்றாற்போல், உங்கள் வீட்டோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாற்போல் அது கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இந்த வரமிளகாய் மல்லி எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது போல் மூடி வச்சு வேக விட்டோன்னா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகி அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு ஈஸியாகவே கிடச்சிடும். அடுத்ததாக நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே குடம்புளியை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் புளி மாதிரி இல்லை, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா துவர்ப்பு சுவையாக இருக்கும். நமக்கு புளிப்பு சுவையை விட துவர்ப்பு சுவையை கொஞ்சம் கூட்டி இருக்கும். இதை பார்த்திங்கன்னா லைட்டாக நசுக்கி விட்டுறலாம். இது நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சாலும் அது கெட்டியாக தான் இருக்கும். லைட்டாக நசுக்கி விட்டால் போல் செய்துட்டு இந்த கிரேவியில் ஊற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. கொடும்புளி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடம்புல இருக்க கொழுப்புகளை கரைக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு இதோடவே சேர்த்திடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திடலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கோங்க, ஏன்னா கொதித்து வர்றப்போ நமக்கு குழம்பு கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ இதை மூடி போட்டு நல்ல ஒரு கொதி வர்ற வரைக்கும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த ஊலி மீனை சேர்க்குறேங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் மீன் எடுத்திருக்கேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃப்ளேமை நல்லாவே சிம் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம கரண்டி போட வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு நல்ல சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டு எடுக்கணுங்க. அப்போ தான் இந்த உப்பு புளி காரம்லாம் இந்த மீனில் நல்லா இறங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போது கருவேப்பிலை ஒரு ஈர்க்க கட் பண்ணி இதோட சேர்த்திடலாம்.
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த அரைச்ச வெந்தயத்தூளும் கடைசியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இது போல் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஒரு தடவை மேலால் கலந்து விட்டுட்டு இப்போது இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்திடலாங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இது போல் ஸ்லோ ஃப்ளேமில் வேகும்போது தாங்க இந்த மீனில் பார்த்திங்கன்னா உப்பு புளி காரம் எல்லாம் நல்லா இறங்கி இந்த மீனில் இருக்க எண்ணெயும் நல்லா வெளியில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சி விடலை. திரும்ப ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான ஊலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் மீனில் நல்ல உப்பு புளி காரெல்லாம் இறங்கி நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நம்ம செய்த இந்த ஊலி மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.